காலத்துல ஒரு கிராமத்துல தேவராஜின் ஒரு இளைஞர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் புத்திசாலியான ஆளாகவும் எந்த ஒரு செயலையும் துணிச்சலா செய்யக்கூடிய ஒரு தைரியமான ஆளாகவும் இருந்தார். அது மட்டும் இல்லாம சுயநலம் இல்லாம பொதுநலமா எல்லாருக்கும் உதவி செய்யறதுலயும் அவர் மிக சிறந்து விளங்கினார். தேவராஜ், நான் சொல்ல சொல்ல கேட்காம எங்கடா போய்கிட்டு இருக்க? ஏன்டா இப்படி பிடிவாதம் குணம் பண்றவனா இருக்க? அப்பா சொல்றதை கேளுடா. எங்க போற? தேவையில்லாம எங்கேயும் சுத்தாதடா. பக்கத்தில் இருக்கிற காட்டுப்பாதைக்கு தான்ப்பா நான் போக போகிறேன். அங்கே ரொம்ப நாளாக ஒரு புலி நம்ம ஊர் மக்களெல்லாம் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்ம ஊர் மக்களுக்கு அதுதான் பாதை. அந்த பாதையை கடந்து தான் வேறு ஊர்களுக்கு வேறு கிராமங்களுக்கு நம்ம போகணும். ஆனால் இந்த புலி ரொம்ப நாளாக நிறைய பேரை தொந்தரவு பண்ணிக்கிட்டு கொல்லிட்டுக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம மக்கள் எல்லாரும் ஆற்றை சுற்றி ரொம்ப தூரம் போகிறாங்க. இந்த புலியை நிற்கும் நான் ஒரு கை பார்க்காம விட மாட்டேன்ப்பா. மிக அதுவாக நானான்னு பார்த்து இந்த ஊர் மக்களுக்கு நான் உதவி செய்யணும்ப்பா. உனக்கு எதுக்குடா தேவையில்லாத வேலை இதெல்லாம்? இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமாடா? ஒரு புலியை போய் ஒரு மனுஷன் விரட்ட முடியுமா? என்னடா சொல்ற? இதெல்லாம் தேவையில்லாதடா. நமக்கு இருக்கிற சொத்துக்கு 7 தலைமுறை உட்காந்து சாப்பிடலாம்டா. அதை விட்டுட்டு தேவையில்லாம இப்படி சாகசம் பண்றேன்னு என் உயிரை வாங்குறடா நீ. உன்னை ஒவ்வொரு தடவையும் வெளியே அனுப்பிட்டு நான் பக்குன்னு இருக்குடா. எனக்கு என் நிலைமை உனக்கு எப்படா போய் போகுது? இந்த ஊர் மக்கள் இது நான் என்னடா செய்ய முடியும்? அது அவங்களே பார்த்துப்பாங்கடா. இதெல்லாம் தேவையில்லாதடா. நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும்டா. அப்படி இல்லைப்பா. இந்த பாதையை மட்டும் நம்ம ஊர் மக்கள் பயன்படுத்தினா ரொம்ப இலகுவாக இருக்கும். இலகுவாக எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்துடுவாங்க. இதனால் ஆற்றை சுற்றி போக வேண்டியது இருக்கு. ஆற்றுலையும் முதல்ல கிடக்கு. அதுவும் ஒரு ஆபத்தான பயணமாக தான்ப்பா இருக்குது. போன வாரம் கூட ஒரு படகு கவுந்துருச்சு. நம்ம மக்கள் 2 பேர் ஆற்றோடு அடிச்சுட்டு போயிட்டாங்கப்பா. இதெல்லாம் பார்த்துதாப்பா நான் அந்த முடிவுக்கு வந்தேன். நீங்கள் என்ன சொன்னாலும் சரிப்பா, அதை நான் விட போகிறதில்ல. இன்னைக்கு நானா அந்த புலியான்னு பார்க்க விட மாட்டேன்ப்பா. நீங்கள் என்னை தடுக்காதீங்கப்பா. அப்படின்னு தேவராஜ் தன்னோட அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு காட்டை நோக்கி புறப்படுறாரு. தேவராஜ் காட்டுக்குள்ள போய் அந்த புலியை தேடி பார்க்கறாரு. இந்த காட்டா புல்லா சுத்துறாரு அந்த புலியை தேடிக்கிட்டு. என்ன இது? இந்த காடே ஒரு அமைதியாக இருக்குது. இந்த காட்டை பார்த்தாலே மர்மமாக இருக்கே. இந்த புலி வேற எங்கே இருக்குன்னு தெரியலையே. இதை வேற தேடி கண்டுபிடிக்கணுமே. என்ன பண்ணுறது? பார்ப்போம். எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த புலி இன்னைக்கு ஒரு கை பார்க்காம போகிறதா இல்லை. இப்படி தேவராஜ் அந்த காடு ஃபுல்லா அந்த புலியை தேடிக்கிட்டு இருக்கார். அந்த புலியை காடு பூரா தேடிட்டு அந்த குறி எங்கேயுமே கிடைக்கல அவர். அதனால அந்த இரவு இந்த காட்டிலேயே அவர் தங்குறாரு. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த காட்டில் உள்ள எல்லா இடத்துலையும் போய் பார்த்துறாரு. அங்கேயே அந்த புலி எங்கேயுமே காணும். அப்படி தேடிக்கிட்டே அந்த காட்டுக்குள்ள இன்னும் போய்கிட்டே இருக்காரு. என்ன இது சத்தம்? ஒரு வினோதமாக இருக்கு. ஒருவேளை அந்த புலியோட சத்தமாக இருக்குமோ? அப்படி சத்தம் போட்டுக்கிட்டு தேவராஜ் முன்னாடி அந்த புலி வந்து நிற்கிறார். அதை பார்த்து தேவராஜ் கொஞ்சம் பயந்துட்டாரு. உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அந்த புலியை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு தேவராஜ். என்னங்கய்யா இவ்வளவு பதட்டமா ஹெவியா போய்கிட்டு இருக்கீங்க? அதான் ஏன் கேட்குறீங்க? என் மகன் இருக்கானே தேவராஜ், பக்கத்தில் இருக்க காட்டில் உள்ள புலியை விரட்ட போறேன், அதை கூட சண்டை போட்டு நான் அதை அழிக்க போறேன்னு அவனை நோக்கி போயிட்டான் நேற்று. அவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியல. எனக்கு ஒரே கவலையா இருக்கு. அதான் என்னன்னு இந்த காட்டை போய் பார்க்க போறேன். என்னங்கய்யா சொல்றீங்க? இது எப்பயா நடந்துச்சு? தேவராஜ் எப்பன்னு காட்டுக்கு போனா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? புலி கூட மனசு சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? இதெல்லாம் தேவையா? இதுக்கே தேவையில்லாத வேலை இதெல்லாம். அவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியலையே. இருங்க, நம்ம ஊர் மக்கள் எல்லாம் கூட்டிட்டு நானும் வர்றேன். போய் என்னன்னு பார்ப்போம். இப்படி பேசிக்கிட்டே ஊர் மக்கள் எல்லாரும் அந்த காட்டை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அவன் அந்த காட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது தேவராஜுக்கும் புலிக்கும் பெரிய சண்டை நடக்குது. அதான் அந்த ஊர் மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க பாருங்கப்பா, தேவராஜ் பெரிய ஒரு பயங்கரமா சண்டை போடுறாரு. ரொம்ப கஷ்டப்படுறாருப்பா. அந்த பொடிகிற ஒரு இடம் போய் தடுக்கிடுச்சுப்பா. இருந்தாலும் தேவராஜுக்கு தைரியம் பாதிக்கந்தான். இந்த ஊர் மக்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாரு. இப்படி ஒரு மகனை பெற்றதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும்யா. மீறி என்ன ரொம்ப பெருமையாக இருக்கு அப்படின்னு ஊர் மக்கள் தங்களுக்குள்ளேயே நிறைய பேசிக்கிட்டாங்க. இப்படி சண்டை போட்ட தேவராஜ் இதுக்கு மேல வேலைக்காகாதுன்னு தெரிஞ்சு தன் பாக்கெட்ல மறைச்சு வச்சிருந்தார் கத்தியை எடுத்து புலியை நோக்கி கொல்ல போடிக்கிட்டு இருக்காரு.
ஒரு வழியா புலிய தன்னோட கத்தியால கொண்டுடுறாரு. புலியும் இறந்து போயிடுது. இதை பார்த்த ஊர் மக்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், அதோட சந்தோஷமும். ஏன்னா இதுக்கப்புறம் அந்த பாதையை ஒன்று பயன்படுத்தி ரொம்ப இலகுவா பக்கத்து ஊர்களுக்கு வெளியூர்களுக்கு போயிட்டு வந்துடலாம். இக தன்னுடைய தேவராஜை செஞ்சதுனால ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு அந்த தேவராஜை ரொம்ப பாராட்டுறாங்க அந்த ஊர் மக்கள். ஐயா பார்த்தீங்களாயா, நம்ம தேவராஜ் இந்த புலியை கொண்டுட்டாரு. இதுக்கப்புறம் இந்த ஊருக்கே ஒரு பெரிய விடிவு காலம். இப்படி ஒரு மகனை பெற்றதுக்கு ரொம்ப பொறுத்து வச்சிருக்கணும்யா. ரொம்ப பெருமையாக இருக்குயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ தாயா நிம்மதி. ரொம்ப இலகுவா பக்கத்து ஊர்களுக்கு வெளியூர்களுக்கு இந்த பாதையை நம்ம பயன்படுத்தி தரலாம். இது நான் தேவராஜுக்கு தான் நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இப்படி நாட்கள் உருண்டோடுது. திடீர்னு ஒரு நாள் தேவராஜனுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் தன்னோட வீட்டுக்கு வந்து, என்ன வெங்கடேசா, எப்படி இருக்க? ஒரு பக்கமே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ என்ன திடீர்னு ஒரு பக்கம் வந்திருக்க? என்ன விஷயம்? ஆமா நாராயணா, மகளுக்கு திருமணம் வச்சிருக்கேன். அதான் இந்த ஊர்ல உள்ள என்னோட பூர்வீக வீட்டை வித்து அந்த பணத்தை எடுத்துட்டு போய் மகளோட திருமணத்தை நடத்தலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால தான் இங்கே வந்தேன். நீ ஏன் இந்த வீட்டை வித்து எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுவேன்? இந்த ஊர்ல யாராவது ஒருத்தர்கிட்ட கொடுத்து அந்த வீட்டை வித்து எனக்கு கொஞ்சம் பணம் வாங்கி கொடுத்தீங்கன்னா, நான் என்னோட மகளோட திருமணத்தை இதை வச்சு நான் நடத்திடுவேன். என்ன வெங்கடேசா சொல்ற? அந்த வீட்டை பத்தி தெரிஞ்சதா சொல்றியா? அது ஒரு பேய் வீடுன்னு யாருமே அதை வாங்க மாட்டாங்க வெங்கடேசா. இந்த ஊரே சொல்லுது. அதில் அந்த ராத்திரியானா ஏதோ சத்தமெல்லாம் வருது அப்படின்னு. அந்த வீட்டை யாரு வெங்கடேசா வாங்குவா? இல்ல நாராயணா, ரொம்ப நாளா அந்த வீட பயன்படுத்தவே இல்ல. அதனால ஏதாச்சும் சத்தம் வந்திருக்கும். இத போய் இந்த ஊர்க்காரங்க இத சொல்லி பெருசாக்கி விட்டுட்டாங்க. சரி என்னமோ, குறைஞ்ச விலைக்கு கிடைச்சா கூட எனக்கு போதும். தயவு செஞ்சு கொஞ்சம் ஏதாவது பார்த்து அத மட்டும் வித்து எனக்கு கொஞ்சம் பணத்த குடுவேன். அப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது தேவராஜ், அடா விடுங்க வெங்கடேச மாமா, நான் போய் ஒரு நாள் அங்கே தங்கி அங்கே உண்மையிலேயே பேய் இருக்கா இல்லையான்னு பார்த்து நான் சோதனை பண்ணிட்டு இந்த ஊர் மக்களுக்கு நம்ப வைக்கிறேன். என்னன்னு மறுபடியும் உனக்கு எதுக்குடா தேவையில்லாத வேலை? உன் வேலையே பாருடா. இதெல்லாம் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். போய் ஏதாவது ஆச்சுன்னா யார் போற சொல்றத கேளு தேவராஜ். இந்த மாதிரிலாம் இனிமே எதுவும் பண்ணாத. அப்படி இல்லைப்பா, என் கண்ணு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்தால் அதை என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அந்த பிரச்சனை சரியானாதான் எனக்கு நிம்மதியாகும். இதை நான் கண்டிப்பாக செய்யலாம்ப்பா போகிறேன். ஒரு நாள் அங்கே தங்கி இருந்தால் தெரியும் இல்லையா அங்கே பேய் இருக்கா இல்லையான்னு. அதுக்கப்புறம் அந்த வீரை நல்ல விலைக்கு நம்ம விற்று கொடுப்போம். அவருக்கும் உதவியாக இருக்கும்ல. அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை நோக்கி போறாரு தேவராஜ். அப்படி அந்த வீட்டுக்குள்ள போய் தேவராஜ் படி பார்க்கறாரு. வீடு ரொம்ப பயங்கரமாக தான் இருக்கு. ரொம்ப நாளாக யாருமே பயன்படுத்தாதனால ஒரு மாதிரி தூசி எல்லாம் படிஞ்சு கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கு. பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம ராத்திரி இங்கே தங்கினா எல்லாம் தெரிஞ்சிடும் இங்கே ஏதாச்சும் இருக்குதா இல்லையான்னு. சரி, நம்ம இங்கே தூங்குவோம். அப்படின்னு சொல்லிட்டு தேவராஜ் தூங்க ஆரம்பிக்கிறாரு. என்ன இது, ஏதோ சத்தம் வர்ற மாதிரி இருக்கு. உண்மையிலே இங்கே பேய் எதுவும் இருக்குதோ? சரி, என்னன்னு பார்ப்போம். என்ன மறுபடியும் ஏதோ சத்தம் வருது? அப்படின்னு சொல்லிக்கிட்டு சத்தம் வர திசையை நோக்கி தேவராஜ் கிளம்புறாரு. அவர் அந்த திசையை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது அந்த திசையில ஒரு உருவம் அவர்கிட்ட விடுபட்டு போய்கிட்டு இருக்குது. அந்த திசையில் ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. என்னவா இருக்கும்? இப்போ அது ரொம்ப தூரம் அதை போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் நீ பின்தொடர்ந்து பார்க்கணுமே. அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவத்தை நோக்கி பின்தொடர ஆரம்பிக்கிறாரு தேவராஜ். கொஞ்சம் நில்லுங்க. யார் நீங்க? எதுக்கு இந்த வீட்டில் இருந்து போறீங்க? எதுக்கு சத்தம் போட்டீங்க? உங்களா தான். இப்போ மரியாதை நிற்க போறீங்களா இல்லையா? ஐயா, நீங்களா? நீங்கள் இந்த ஊர்க்காரர் தானே? எதுக்காக இந்த ராத்திரி இந்த வீக்கை வந்து இவ சத்தம் போட்டுட்டு போறீங்க? என்ன விஷயம் கொஞ்சம் சொல்லுங்க. இல்லைனா நான் இப்போவே பஞ்சாயத்து தலைவன்ட்ட உங்களை பற்றி சொல்லிடுவேன். இல்லை அது இந்த வீட்டில் யாருமே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் இப்படி வந்து கத்துனேன். யாருமே இந்த வீட்டை வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும், இந்த வீட்டை பார்த்தா எல்லாருக்கும் பயம் வரணுங்கிறதுனாலையும் தான் நான் இப்படி பேய் இருக்கிற மாதிரி அப்பப்போ வந்து கத்திட்டு போவேன். இல்லை, என்ன சொல்கிறீங்க ஐயா? எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் நீங்கள் இதை யாரும் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? யாருமே இங்கே வந்து தங்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க?
உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த வீடு எங்கள் குடும்பத்துக்கு உண்டான மிக பழமையான பூர்வீக வீடு. ஆனா ஊர் பஞ்சாயத்துல எங்கள் உறவினரான வெங்கடேசுக்கு தான் உறுதின்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால யாருமே இந்த வீட்டை வாங்கக்கூடாது, இங்க யாருமே வந்து தங்கக்கூடாதுன்னு நான் தான் பொறாமையில இப்படி பண்ணிட்டேன். உடனே தேவராஜ் இந்த விஷயத்த ஊர் மக்கள்கிட்ட தெரியப்படுத்தினாரு. அது அவர் வாயாலே சொல்ல சொன்னாரு. இதனால அந்த வீட்ல யாரும் எந்த பேயும் இல்லைன்னு ஊர் மக்களுக்கு நம்ப வச்சாரு. அவரும் தன் தவற உணர்ந்து ஊர்ல உள்ள எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டாரு. நாராயணா, எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட வீட்டை வித்து அந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு என் மகள் திருமணத்தையும் நடத்திடுவேன். இதுக்கு உன் மகன் தேவராஜுதாக்கு தான் நன்றி சொல்லணும். உண்மையிலேயே இப்படி ஒரு மகன் இருந்தா ஊருக்கே ரொம்ப நல்லது தான். அந்த ஊரே செழிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வீட்டை அந்த உறவினர்கிட்டயே வித்துட்டு பணத்தையும் பெற்றுக்கொண்டு மிக சந்தோஷமா தன்னோட ஊருக்கு கிளம்பி போனாரு வெங்கடேஷ். இப்படி நாட்கள் கடந்து போகுது. தன்னோட நீண்ட நாள் காணாத நண்பனை பார்க்கறதுக்காக பக்கத்து ஊருக்கு போய்கிட்டு இருக்காரு தேவராஜ். இப்படி அந்த காட்டு வழியே போய்கிட்டு இருக்கும்போது வழியில ஒருத்தர் அழுதுகிட்டு இப்படி நிக்கிறாரு. ஐயா, யார் நீங்க? இந்த காட்டுக்குள்ள என்ன பண்றீங்க? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? சொல்லுங்க ஐயா. நான் ஒரு வியாபாரி தம்பி. நான் ஒரு தொலைதூர ஊர்களுக்கு சென்று தினமும் வியாபாரம் செஞ்சுட்டு வர்றதான் என் வேலை. இப்போ கூட ரொம்ப தூரம் உள்ள ஒரு ஊருக்கு நோக்கி தான் நான் போய்கிட்டு இருந்தேன். இந்த வழியாக நான் வரும்பொழுது கொள்ளையர்கள் என்னுடைய பொருட்களையும் பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டு என்னையும் தாக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலை. என் குடும்பத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? எப்படி நான் ஊருக்கு போவேன்? எனக்கு ஒன்றுமே புரியல தம்பி. ஓ, அப்படியா ஐயா? இந்த ஊர்ல இந்த மாதிரி பிரச்சனை வேற இருக்குதா? ஐயா, ஒன்றும் கவலைப்படாதீங்க ஐயா. நான் உங்க பொருளை மீட்டு கொண்டு வந்து தர்றேன். அது வரைக்கும் என்னோட வீட்லயே நீங்க தங்கிக்கோங்க. இந்த பாதையில போனீங்கன்னா எங்களுடைய ஊர் வரும். அப்போ என்னுடைய பேரை சொன்னீங்கன்னா எங்க வீட்டை எல்லாரும் காமிப்பாங்க. நீங்க அங்கேயே தங்கிக்கோங்க. நான் பொருட்களை மீட்டெடுத்து கொண்டு வர வரைக்கும் நீங்க அங்கேயே இருங்க ஐயா. நான் கண்டிப்பா உங்க பொருட்களை எல்லாம் நான் மீட்டு கொண்டு வருவேன். அப்படியுமே அவரை தன்னோட வீட்டுக்கு வழி அனுப்பி வைக்கிறாரு தேவராஜ். என்ன இது? இது ஒரு பொது பிரச்சனையா இருக்கே. இந்த ஊர்ல கொள்ளையர்கள் அதிகமாக நடமாடுறாங்க போலயே. இந்த வியாபாரி வேற பாவம், தன் பொருட்களை தொலைச்சிட்டு என்ன பண்றதுனே தெரியாம இருக்கார். இந்த பொருட்களை எப்படியாவது நம்ம மீட்டெடுத்து இனிமே இந்த கொள்ளை சம்பவம் நடக்காம நம்ம பார்த்துக்கணுமே. என்ன பண்றதுன்னு தெரியலையே. அதுக்கப்புறம் அந்த ராஜ்யத்தின் மன்னர் எங்கோ தொலைதூர பயணத்துக்கு இப்படி தயாராகிட்டு இருந்தார். அரசே, நீங்க எங்க போறதுக்கு இப்படி தயாராகிக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நம்ம மகளோட திருமணம் வேலை நடக்க போகுது. எதுக்காக இப்போ இந்த நேரத்துல வெளிப்பயணத்தை நம்ம போகணும்? ஆம் மகாராணி, நம்ம நாட்டில் நிறைய கொள்ளை சம்பவம் நடக்கிறதா எனக்கு அப்பப்போ புகார் வருது. அது சார்ந்த துறையில் இருக்கிறவங்க அதை என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. அதனால் நானே மாறு வேடத்தில் போய் அது என்ன பிரச்சனைன்னு நான் கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம்னு இருக்கிறேன். அது சரிதான் அரசே. அதுக்காக மகளோட திருமண நேரத்துல இப்படி ஒரு ஆபத்தான பயணம் தேவைதானா? அதை நம்ம முடிச்சிட்டு கூட பண்ணலாமே. அதெல்லாம் சரிதான் மகாராணி. எல்லாத்துக்கும் மேலே என்னோட நாட்டோட மக்களோடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்னால் சும்மா இருக்க முடியாது. அது எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் சரி, நான் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மன்னர் தன்னோட பயணத்தை நோக்கி கிளம்புறாரு. அப்படி மன்னர் ரொம்ப தூரம் பயணத்துல வந்து ஒரு காட்டு வழியில போய்கிட்டு இருக்காரு. அதே காட்டு வழியில தேவராஜும் நடந்து போய்கிட்டு இருக்காரு. அந்த காட்டு வழியில தேவராஜும் மன்னரும் ஒருத்தரை போய் சந்திச்சுக்கிறாங்க. இது யார் இந்த நபர்? யாரா இருக்கும்? ஒருவேளை கொள்ளையடிக்கிறவனா இருப்பானோ? இவன் இந்த காட்டுக்குள்ள என்ன பண்றான்? சரி, யாரு என்னன்னு நம்ம விசாரிச்சு பார்ப்போம். ஐயா, யார் நீங்க இந்த காட்டு வழியில இப்படி தனியா போய்கிட்டு இருக்கீங்க? உங்களை பார்த்தா செல்வந்தன் வீட்டு பிள்ளை மாதிரி தெரியுது. எதுக்காக ஐயா இப்படி தனியா இந்த காட்டுக்குள்ள பயணிக்கிறீங்க? இது ஒரு ஆபத்தான காடு, நிறைய கொள்ளையர்கள்லாம் இருக்காங்கன்னு கேள்விப்படுறோம். தம்பி, நான் ஒரு தொலைதூர தேசம் சென்று வியாபாரம் செய்யும் வியாபாரி. அது சரி. நீங்க யார் தம்பி? நீங்க மட்டும் தனியா வந்துட்டு இருக்கீங்க. நீங்க எங்க போகணும்? எதனால நீங்க தனியா வந்துட்டு இருக்கீங்க?
ஐயா, என் பெயர் தேவராஜ். நீண்ட நாள் காணாத என்னோட நண்பனை பார்க்கறதுக்காக பக்கத்து ஊருக்கு நான் இந்த வழியில் போய்கிட்டு இருந்தேன். வழியில் பார்த்தா ஒரு தொலைதூர வியாபாரி உங்களை மாதிரியே அவர் தன் உடைமைகளை எல்லாம் கொள்ளையர்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு புலம்பிக்கிச்சு இப்படியே அடுத்துட்டு இருந்தாரு. நான் தான் அவர் என் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன், அந்த பொருட்கள் எல்லாம் நான் வீட்டுக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவருக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதை தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் யோசிச்சுக்கிட்டே இந்த வழியில் போய்கிட்டு இருக்கேன் ஐயா. அப்படியா? நானும் அந்த பொருளைக்கார கும்பலை தான் தேடி வந்தேன். என்னையா சொல்லுவீங்க? நீங்கள் ஒரு தொலைதூர வியாபாரின்னு சொன்னீங்க. ஒரு வியாபாரி எதுக்கு கொள்ளையர்களை தேடி வரணும்? எனக்கு ஒன்றுமே புரியலையே. தம்பி, நான் தான் இந்த தேசத்தின் மன்னர். இந்த கொள்ளையர்களை கண்டுபிடிக்கிறதுக்காக மாறு வேடத்துல வியாபாரி போல இப்படி வந்தேன். ஓ, என்னை மன்னிச்சிருங்க அரசே. எதுவும் மரியாதை கூடவா உங்களை பேசியிருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்குங்க அரசே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்ன மாதிரி ஒரு பொறுப்பான பையனை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வா, நம்ம 2 பேருமே இந்த கொள்ளையர்களை தேடி கண்டுபிடிச்சு இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு வழி கட்டிட வேண்டியதான். அவங்களுக்கு ஒரு முடிவு பண்ணிட வேண்டியதான் என்னையோட. அப்படி மன்னரும் தேவராஜும் காட்டு வழியில போய்கிட்டு இருக்காங்க. அப்படி 2 பேரும் காட்டு வழியில போய்கிட்டு இருக்கும்போது சில மர்ம நபர்கள் அவங்கள இப்படி வழி மறிக்கிறாங்க. யாரு நீங்கெல்லாம்? எதுக்காக நாங்க போற வழியில இப்படி மறைஞ்சு நிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க தான் இந்த பகுதியில் கொள்ளையடிக்கும் கொள்ளையர்கள். இந்த வழியா போற பொதுமக்களையும் வியாபாரிகளையும் இந்த பெரிய செல்வந்தர்களையும் குறி வச்சு கொள்ளையடிப்போம். இதுதான் எங்களுடைய வேலை. ஒழுங்கு மரியாதையா உங்ககிட்ட இருக்கிற விலையும் மதிக்க முடியாத பொருட்கள், தங்கங்கள், பணம் எல்லாத்தையும் எங்கிட்ட கொடுத்துட்டு ஒழுங்கா ஓடிடு. இல்லைன்னா உன் உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது. ஐயா, அது வந்துங்கய்யா, எங்ககிட்ட பணம், செல்வம், விலை உயர்ந்த பொருட்கள் எதுவுமே இல்லை. என்னது? பணம், விலை உயர்ந்த பொருட்கள் இல்லையா? உன்னை பார்த்தாலே செல்வந்தன் விட்டு பிள்ளை மாதிரி தெரியுது. அது என்கிட்ட போய் சொல்றியா? நிஜமா தாங்க சொல்றேன். எங்கிட்ட எந்த பணமோ நிறைய விலையோ இந்த பொருட்களோ இல்லை. ஆனா இதையெல்லாம் நாங்க எடுக்கிறதுக்கு தான் இந்த உறவினர் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். என்ன சொல்ற? உறவினர் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். அங்க போய் எப்படி எடுப்ப? கொஞ்சம் புரியும்படியா சொல்லு. ஐயா, நான் ஒரு தொலைதூர வியாபாரி. இவர் என்னுடைய பணியாளர். நான் நிறைய வியாபாரம் செஞ்சு நிறைய பணங்களை எல்லாம் நஷ்டம் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட ₹1 கூட இல்லை. என்னோட உறவினர் ஒரு பெரிய பணக்காரன். அவர் பக்கத்து ஊர்ல பெரிய வியாபாரம் செஞ்சுக்கிட்டு நிறைய பணம் வச்சிருக்காரு. அவர்கிட்ட நான் வாங்குறதுதால தான் இந்த வழியை நான் போய்கிட்டு இருக்கேன். சத்தியமா என்கிட்ட எதுவுமே இல்லைன்றையா, என்ன நம்புவ? டேய், என்னடா இவனை கொள்ளையடிக்கலாம்னு பார்த்தா இவன் இப்படி ஒரு கதையை சொல்றான். இப்ப என்னடா பண்றது? தலைவர் கேட்டா என்னடா சொல்றது? நண்பா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. இவங்க சொந்தக்காரர் தான் பெரிய செல்வந்தர்னு சொல்றாங்கல்ல. நம்ம இவங்களோட உதவியோட அந்த வீட்டை நம்ம கொள்ளையடிச்சிருவோம். செல்வந்தர்னா கண்டிப்பா நிறைய செல்வங்கள் வச்சிருப்பார், நிறைய பணம், வைரங்கள் எல்லாம் இருக்கும். எத்தனை நாளைக்கு தான் நம்ம இந்த மாதிரி சிறு சிறு வியாபாரிகளை கொள்ளையடிக்கிறது? ஒரு தடவை ஒரு பெரிய வீட்டில் கொள்ளையடிச்சிட்டோம்னா நமக்கு நிறைய பணமும் செல்வமும் கிடைக்கும். அருமையான யோசனை. இதை பற்றி நம்ம தலைவர்கிட்டே நம்ம ஆலோசனை பண்ணிட்டு அந்த முடிவுக்கு வரும். அது வரைக்கும் நம்ம இவ்வளவு ஊட்டிட்டு போய் நம்ம கட்டுப்பாட்டிலே வச்சுப்போம். ஐயா, என்கிட்ட தான் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டேனே. இப்போ அது என்னை விடுங்க ஐயா. அப்படியெல்லாம் உன்னை விட முடியாது. எங்க தலைவர்கிட்ட உன்னை அழைச்சிட்டு போய் அவரோட அனுமதி பெற்று தான் உன்னை விட முடியும். அதுக்கப்புறம் உன்னோட உறவினர் வீட்டை நீ எங்களுக்கு காமிக்கணும். இதுதான் உனக்கு நாங்க கொடுக்குற ஒரு கடைசி வாய்ப்பு. இல்லைன்னா உன்னை உயிரை இங்கேயே கொண்டுடுவேன். ஒழுங்கு மரியாதையே எங்க பின்னாடியே வா. அப்படின்னு முன்னரையும் தேவராஜையும் அந்த கொள்ளைக்காரங்க தன்னோட இருப்பிடத்துக்கு கூட்டிக்கிட்டு போறாங்க. நண்பா, நீ இவங்களை இங்கேயே பார்த்துக்கோ. நான் போய் தலைவர்கிட்ட சொல்லி சில ஆலோசனைகள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வர்றேன். அப்படின்னு கொள்ளைக்காரர்ல ஒருத்தன் இன்னொருத்தருங்கிட்ட இப்படி சொல்லிட்டு போறான். என்ன நண்பா, தலைவர்கிட்ட சொன்னியா? தலைவர் என்ன சொன்னாரு? இல்லை நண்பா, தலைவர் அரண்மனையிலிருந்து வந்த ஒரு முக்கியமான நபரோட ஒரு பெரிய ஆலோசனையில இருக்காரு. அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சந்திக்கணும்னு சொல்லிட்டாரு. அதை நான் திரும்பி வந்துட்டேன். என்னது? அரண்மனையிலிருந்து வந்த ஆளா? யார் அந்த ஆள்? கொள்ளைக்காரர் கூட்டத்தோட அவங்களுக்கு என்ன தொடர்பு? இதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணுமே. மன்னர் இப்படி சற்று ஆச்சரியத்தோட தலைவன் இருக்கிற திசையில இப்படி பாக்குறாரு. தளபதி செங்கோடன், இவருக்கு இங்க என்ன வேலை? கொள்ளைக்கார கூட்ட தலைவரோட இவருக்கு என்ன வேலை இங்க? ஒண்ணுமே புரியலையே. அரசே, இவரை உங்களுக்கு தெரியுமா முன்னாடியே? யார் அவர்? இவர் தான் நம் நாட்டின் படைத்தளபதி செங்கோடன். இவருக்குத்தான் என்னோட மகளை அடுத்த வாரம் திருமணம் செய்து கொடுக்கறதா முடிவு பண்ணியிருந்தேன்.
அரசே, என்ன இது? உங்கள் தளபதி யாரும் கொள்ளை பூட்ட தொலைவனும் இப்படி ஒன்றுக்குள்ள ஒன்றா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கொள்ளை சம்பவங்களுக்கெல்லாம் காரணம் தளபதி யாரு தானா? அதான் எனக்கும் புரியல. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட நபருக்கு என்னுடைய மகளை வேற திருமணம் செய்து கொடுக்கறதாக நான் முடிவு பண்ணியிருந்தேன். இதை உடனடியாக நிறுத்தி இதுக்கு ஒரு முக்கியமான தீர்வு காணணும். நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இவரே திருட்டு சம்பவங்களுக்கு ஈடுபடும் போது அப்புறம் எப்படி நாட்டு மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க? இவரை இன்றைக்கே பிடிச்சி சிறையில் அடைக்கிறேன். அரசே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம இப்போ அவங்க இடத்துல இருக்கோம். கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டு தான் இதுக்கு ஒரு தீர்வு காண வேணும். என்னடா வீரையா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அப்புறம் நம்ம தொழிலெலாம் எப்படி போகுது? வாருங்கள் தளபதியாரே, உங்களை வணங்குகிறேன். ரொம்ப அருமையாக போய்கிட்டு இருக்கு. இந்த மாசம் கொஞ்சம் முகூர்த்த மாசங்கிறதுனால நல்ல வேட்டை. வழக்கம் போல உங்க பங்கன் அரண்மனைக்கே அனுப்பி வச்சிடுறேன். தளபதியாரே, எதுக்காக என்னை இவ்வளவு அவசரமா சந்திக்க வந்தீங்க? இது முக்கியமான விஷயமா? ஆமாடா என் ஆரோக்கிய நண்பா வீரையா, நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இங்கே வந்தேன். அடுத்த வாரம் எனக்கு அரண்மனையில் திருமணம் நடக்க போகுது. அந்த திருமணத்துக்கு நீங்கள் ரகசியமாக வரணும். வந்து அந்த திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் மன்னரை கொலை செய்யணும். ஐயோ, என்ன தளபதி சொல்கிறீங்க? மன்னரை கொலை செய்யணுமா? அது எப்படி முடியும்? எதுக்காக அதை செய்யணும்? அவர் தான் உங்களுக்கு அவரோட மகளை திருமணம் செய்து கொடுக்குறாரு. இனிமே நீங்கள் தானே எல்லாம். அப்புறம் எதுக்காக தளபதி யாரை மன்னரை கொல்ல சொல்கிறீங்க? என்னதான் அவர் மகளை திருமணம் செஞ்சு கொடுத்தாலும் நான் அவருக்கு கீழே தளபதியாக தான் இருக்கணும். ஆனால் மன்னரே இல்லைன்னா அதுக்கப்புறம் நான் தானே மன்னர். அப்புறம் இந்த எல்லா ராஜ்யமும் எனக்கு தானே சொந்தம். அதுக்கப்புறம் உங்களுக்கும் கொள்ளையடிக்கிறதுக்கு பரிபூர்ண அனுமதி கொடுப்பேன். ஆனால் தளபதியாரே, மன்னரை கொள்வது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. அதுதான் எப்படி என்று நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எல்லா ஆலோசனையும் நானே உனக்கு சொல்கிறேன். நீ அரண்மனைக்கு வந்துடு. சரி தளபதியாரே, மிகவும் நல்ல யோசனை. நான் அப்படியே செய்கிறேன். நீங்கள் ஏன் அவ்வளவு சிரமப்படணும்? நானே வந்திருக்கேன். இதோ முடிஞ்சா என்னை இப்பயே கொன்றுங்க. அதை பார்த்த தளபதிக்கும் கொள்ளைக்காரனுக்கும் ரொம்ப ஆச்சரியம். மன்னர் எப்படி இங்கே வந்தாரு? ஐயோ, நம்மளுடைய எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சேன்னு நினச்சி இப்படி ஆச்சரியத்தில் இருந்தாங்க. அரசே அரசே நீங்கள் எப்படி இங்கே? அரசே, அது ஒன்றும் இல்லை. அது நிறுத்து உன் பேச்ச, கல் நெஞ்சம் கொண்ட கழவனே. உனக்கு போய் என் மகளை திருமணம் செய்து கொடுத்து இந்த ராஜ்யத்தையும் கொடுக்கலாங்க நினைச்சேன். பாத்தியா, என்னையே சொல்லணும். இப்படி ஒரு கேடு கெட்டவனை தளபதியா வச்சதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். உனக்கும் உன் கொள்ளைக்கார கூட்டத்துக்கும் இன்னையோட ஒரு முடிவு கட்டுறேன். இரு. டேய் வீரையா, என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? மன்னருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அவர் இங்கேயே கொன்று, இல்லைன்னா நம்ம அவ்வளவுதான். அது நான் இருக்கும் வரைக்கும் நடக்காது தளபதியாரே. அப்படி மன்னரும் தேவராஜும் அந்த கொள்ளைக்கார கூட்டத்தோடையும் தளபதி கூடயும் கடும் சண்டையில ஈடுபடுறாங்க. ஒரு வழியா மன்னரும் தேவராஜும் அவங்கள எல்லாரையும் கொன்று தளபதி சிறைப்பிடிச்சு சிறையில அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மன்னர் தன் மகளை தேவராஜுக்கு திருமணம் செய்து கொடுத்து அந்த நாட்டோட தளபதியாகவும் ஆக்குறாரு. சுயநலம் இல்லாம பொது நலமா இருக்கிற எல்லாரும் தேவராஜ் மாதிரி மிக உயர்ந்த இடத்துக்கு போவாங்க.